ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரச்சனைக்கு ஒரு அவசரமான செய்திகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன காரியம் செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும், இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே இன்று இருக்கின்றவர்கள் எல்லோருமே குலதெய்வத்தினை கண்டு அதிகமாக பயப்படுவதில்லை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம் குலதெய்வம் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா. நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய குலதெய்வத்திடம் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய இந்த சிந்தனை தான் இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ய தூண்டி இருக்கின்றது. என் தங்கமே, உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்தாலும் அது உனக்கு எந்த விதமான பலனையும் கொடுத்துவிடக் கூடாது என்றும் நினைக்கின்றார்கள். எப்படி அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியும் ஈடேறி விட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அது பலன் கொடுக்காமல் போனதால் தான் கடைசியாக இப்பொழுது உன் குலதெய்வத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய குலதெய்வத்திடம் நாம் சொன்னால் அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும். நாம் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் இப்படி நினைப்பதற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த வினைகள் எதுவுமே பலிக்காமல் போனதற்கு காரணம் என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. அதனால்தான் உன்னுடைய குலதெய்வத்திடமே உன் வாழ்க்கையை அழிக்க சென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், அவர்கள் உனக்கு செய்த காரியத்தை எல்லாவற்றையுமே உன்னை நெருங்க விடாமல் முறியடித்ததே உன்னுடைய குலதெய்வம்தான். அது புரியாமல் குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு இந்த செயலை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். இனி எப்படி இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் ஒரு யோசனையோடு இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இதை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான். என் தங்கமே, அந்த உறவானது என்ன செய்கிறது தெரியுமா? கோயிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதோடு விடுத்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக நினைக்கின்றார்கள். இப்படி நினைப்பதன் பலனாக அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்பாயானால், சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒன்று நினைக்க அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வர அவர்கள் தெய்வத்திடம் சென்று என் பிரச்சனைகள் தீர்த்து கொடுங்கள் என்று கேட்கவில்லை. எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கின்றாயே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்க கூடாதா என்றுதான் கேட்கின்றார்கள். இப்படி நினைக்கின்ற மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியும்? என் தங்கமே, ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை. அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையினால் உன் வாழ்க்கை சரியாகிவிட்டது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு விஷயத்தினால் உனக்கு தெய்வம் துணையாகிவிட்டது. அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகிறதா? என் தங்கமே, ஒருவர் உன்னை கெடுக்க வேண்டும்
என்று நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள் செய்த காரியத்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம்தான் நடந்திருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் பலிக்கப் போவது கிடையாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது நிச்சயமாக கிடையாது. ஆனால் தெய்வம் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் சரி, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை சரியாக கொடுத்து விடுவார்கள். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று அதே கஷ்டத்தினால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்க போகின்றார்கள். என் தங்கமே, அதனால் இன்றிலிருந்து நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்த நினைத்தவர்கள் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் தெய்வம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கு ஏற்ற திருப்பத்தை கொடுத்து இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பினை கொடுக்காது. தீமை செய்பவர்கள், கெட்டதை நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள். எதற்காக நாம் குலதெய்வத்தின் முன்னால் நின்று இதுபோன்ற தவறான காரியத்தை செய்தோம் என்று அவர்கள் குலதெய்வத்தினாலேயே தண்டிக்கப்படுவார்கள். குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை எப்படி கொடுக்கும் தெரியுமா? எதையெல்லாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் தெய்வம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். என் தங்கமே, இந்த தாயானவள் இன்று சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் உன்னை அழிக்க உன்னுடைய குலதெய்வத்தை நாடி சென்றிருக்கின்றார். அங்கே உன்னுடைய குலதெய்வம் அவருக்கு கொடுத்த பரிசு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக வந்து நின்று விட்டது. உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் காதார கேட்டதையும் கண்ணால் கண்டதையும் உனக்கு சொல்லிவிட்டேன். இனிமேல் யாரேனும் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ என்று நினைத்து நீ பயப்படாதே. அவர்கள் உனக்கு காவலாக வந்ததற்கு காரணமே இவர்கள் குலதெய்வத்திடம் சென்று சொல்லி குலதெய்வம் செய்யாமல் போன விஷயத்தை அவரிடமும் சென்று கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான். உனக்கு பாதுகாவலாக இனிமேல் உன் குலதெய்வம் உன் வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது. அவர்கள் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டும் அரவணைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்கான தண்டனையை அவர்கள் கூடிய விரைவில் அவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு துணையாக உன் வராகி அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்போம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். நீ நல்லதையே நினைக்கும் பொழுது உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.